ஐயப்பா உள்ள வாடா உள்ள வாடா உள்ள வாடா ஓகே வாடா நமக்கு ஐயம்மா மாரியாரோ ஒரு நாகதோஷம் ஐயப்பா உள்ள வாடா உள்ள வாடா நல்ல முத்தே ஐயப்பா மாரியாரோ எட்டில செவ்வாய் உள்ளவே எட்டி பார்த்த இடம் குட்டிச்சவரு ஆமா ஜாதகத்துல 9ஆம் இடத்துல மகமாரிக்கு நாகதோஷம் சரிதான் இந்த நாகதோஷம் செய்யற வேலை ஆமா மகமாரியை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ ஆமா இப்ப ஒரு கொள்ளையில நடந்து போறோம் ஆமா வாய்க்கா வரப்பு மேல பாம்பு கிடக்கும் ஆமா அந்த பாம்பு மேல நம்ம காலு பட்டுச்சுன்னா ஆமா பாம்பு என்ன பண்ணும் பாம்பு வளைச்சு கடிக்கும் ஒரே கொத்தாதான கொத்தும் ஆமா அந்த மாதிரி மகமாரியை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ ஆமா மாலா ஏட்ட மறுநிமிஷம் ஆமா மரணே மிசோ லோகே மலா மாலையற்ற மரணே மிசோ மரணே மிசோ தேவா மரணே மிசோ மன்னவான கொன்னுடுவா கொன்னுடுவா ஆப்பட்டுருங்க மாலையிட்டே மரணே மிசோ மன்னவான யம கொன்னுடுவா ஆமா 9ஆம் இடத்திலே நாகதோஷம் உள்ளதாலே சரிதான் இவனை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ தாலி கட்டின மறு நிமிஷமே இந்த அம்மா அவ பாம்பாவா அடிவெடுத்து ராமாரேகோ ராம ஜெயோ கொண்டுடுவா பாம்பாவாடி எடுத்து பத்தினியோ கொண்டுடுவா அப்படியே பாம்பா எப்படி ரூபம் எடுத்து மகமாரியானவள் ஆமா நாகதோஷம் உள்ள மாப்பிளைக்கு நாகதோஷம் உள்ள பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் ஆமா நாகதோஷம் உள்ள பொண்ணுக்கு நாகதோஷம் உள்ள மாப்பிளை தான் கல்யாணம் பண்ணணும் ஆமா இப்ப ஒரு பொண்ணை பார்க்க போறோம் ராகு கேதும்பாங்க ஆமா மாப்பிளைக்கு சுத்த ஜாதகமா இருக்கும் ஆமா பொண்ணு கிடைக்காத பட்சத்துக்கு பரவாயில்ல குடுங்கன்னு கட்டிக்கிட்டு வரோம்னா சரிதான் கல்யாணம் பண்ணி 10 மாசம் 11வது மாசம் 1 வருஷம் கழிச்சு ஆமா நாகப்பாம்பு எப்படி கொத்துனா விஷம் ஏறி சாவானோ ஆமா அந்த மாதிரி ஒண்ணு புருஷன் செத்து போவான் இல்லைன்னா பொண்டாட்டி செத்து போவாங்க சரிதான் பாம்புக்கு தான் உறவு சேரணும் ஆமா பாம்புக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா ஜாதகம் சாஸ்திரம் பொய்யே கிடையாது மாரியைக்கே ஜாதகத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க ஆமா இந்த அம்மா மகமாரியானவருக்கு ஆமா 9ஆம் இடத்திலே நாகதோஷம் இருக்கின்றது சரிதான் அதோட மட்டும் இல்லாமல் தாலி பொருத்தம் கிடையாது சரிதான் தன பொருத்தம் கிடையாது ஆமா இவளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணமே இல்ல ஆமா ஆம்பளையே வேணாம்னு இவ அரசாட்சி செய்யறவன் சரிதான் ஆம்பளையா பிறக்கிறவ பொம்பளையா பிறந்துட்டா ஆமா பேருக்குதான் பொம்பளையா தவிர அவ வாழ்க்கையெல்லாம் ஆம்பளை வாழ்க்கை ஆமா இவளுக்கு கல்யாணம் வேண்டாம் ஆமா சொன்னா கேளுங்க ஜாதகத்தை புடிங்க ஆமா நான் பார்க்கலன்னார் உடனே பார்த்தார் அரணாராகி சிவபெருமான எம்பெருமானாகி நமோ நாராயணனோ ஆமா ஐயா பிரம்மதேவா ஒரு உலகத்திலே ஒரு ஆணை படைத்து அவனுக்கு உயிர் கொடுத்த பிறகே ஒரு பெண்ணை உண்டாக செய்கின்றாய் ஆமா நான் மாரியாயனை உண்டு பண்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆம்பளை உண்டு பண்றப்ப ஆமா மாரியாய்க்கு எப்படி 8ல செவ்வாயோ அதே போல யாராவது ஒரு ஆம்பளைக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் மகமாரிக்கு எப்படி 9ஆம் இடத்துல நாகதோஷமோ அதே போல நாகதோஷம் உள்ள மாப்பிளை பொம்பளையே வேணாம்னு சாமியாரா போறான் பார் அவன் எங்கேயாவது இருக்கானா பாரு அவனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னார் அதன் பிரகாரம் ஜாதகத்தை கணிக்கக்கூடிய வேலையில ஜாதகத்தை கணிச்சு பாக்குறாங்க சரிதான் வடக்கே வடகோடி கானகத்தில் பெயரோ பிரிங்குமா ரிஷி சரிதான் அன்னவரை கொண்டு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சா 10 நாளுங்கிறத ஒரு வாரம் உசுரோட இருப்பான் ஆனா மாரியாய தாலி கட்டுனானா அவன் தூக்கத்துல சாவானா இல்ல இந்த மாதிரி கல்ல தூக்கி நசுக்குமா அவன் நெஞ்சடைப்பு வந்து சாவானா ஆனா மாரியாய கல்யாணம் பண்ணா சாவு நிச்சயம் 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 எப்படியாவது மகமாரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் நான் அன்னைக்கே அறுத்தாலும் அன்னைக்கே பரவாயில்ல மகமாரிக்கு கல்யாணம் செய்து மாரியாய்